பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். ஆன்ம விழிப்புணர்வே இலக்கு. ஜீவாத்மா, பரமாத்மா இந்த இரண்டில் ஏகத்துவத்தை உணர்ந்து வாழ்க்கையில் நம்முடைய ஆன்மாவை அறிந்து விழிப்புடன் வாழ்வதுதான் முதல் குறிக்கோளாக இருக்க வேண்டும். இந்த ஜீவாத்மா மனித ரூபத்தை அடைந்திருக்க ஒரு காரணம் இருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இல்லையெனில் இந்த ஜீவாத்மாவானது பறவையாகவோ மிருகமாகவோ தாவர ரூபமாகவோ வந்திருக்கலாம் அல்லவா? அதை தவிர்த்து மனித வாழ்வே மகிழ்வான வாழ்க்கை, மகத்துவமான வாழ்க்கை என்று பிறந்ததற்கு காரணம் இருக்கும் தானே. பல் உயிர்களில் மனிதர்கள் மட்டுமே நினைவாற்றல், அறிவுக்கூர்மை, நன்மை தீமைகளை பகுத்தறியும் திறன் கொண்டு உடல் உயிரின் நிலையறிந்து படைப்பான பிரம்மத்தை உணர்வதற்காக புலனடக்கம் செய்து தன் ஆன்மாவை உணர்ந்து மனித நிலையை கடந்து உயர்ந்த இலக்கை அடைவதற்காக படைக்கப்பட்ட இனம்தான் மனித இனமாகும். மனிதர்கள் என்றாலே மனதால் இயங்கி வினைகளை உண்டாக்கி விடுவார்கள். அதனால் உண்டான சோதனைகளை தீர்க்கவே பிறவி எடுக்கிறார்கள். அதனை ஏதாவது ஒரு பிறவியிலேயே சிலர் உணர்ந்து மனதை ஒடுக்கி வினையை நீக்கி ஆன்ம விழிப்புணர்வு பெற்று தன்னை அறிந்து பிறவிப்பிணியை நீக்கிக் கொள்கிறார்கள். அத்தகையோர் எல்லாவற்றையும் உற்று நோக்கி இங்குள்ள சோதனைகள் தடைகள் என எது வந்தாலும் எதிர்வினையாற்றாமல் அதை கடந்து ஆத்ம பரிபூரணத்திற்கான பாதையில் விடாமுயற்சியுடன் தெளிவுடன் பயணித்து ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் கலக்கிறார்கள். அவர்களே ஐம்புலன்களை ஒடுக்கி யோகம், சித்தம், ஞானம் என எல்லாம் கைவரப்பெற்று தங்கள் சீவனை சிவமாக்கி வெற்றி காண்கிறார்கள். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதால் அவர்களின் ஆன்மா விழிப்படைகின்றது. அத்தகைய அருட்சீடர்கள்தான் சித்தர்கள், மகான்கள், ஞானியர்கள் ஆவர். அத்தகையோர் இங்கு பிறவி எடுத்து வந்துள்ள எல்லா ஆன்மாக்களும் ஆன்ம விழிப்பினை அடையத்தான் பயணப்படுகிறது என்பதை அறிந்து முக்காலமும் உணர்ந்து வாழ்வை வாழ்வதால் எந்த உயிர்களிடமும் பேதம் காணாமல் அன்பு செலுத்தி வினையை உருவாக்காமல் வினை நீக்கும் வாழ்வை வாழ்வதற்கு வழிகாட்டுவார்கள். யாருக்கு எது கொடுத்தாலும் எதிர்பார்ப்பின்றி கொடுத்து மகிழ்வார்கள். யாரிடமும் எதையும் பெற்று தனதாக்கிக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். என்ன பெற்றாலும் அதை பிறருக்கு கொடுத்து விடுவார்கள். எல்லா ஆன்மாக்களும் தான் பெற்ற இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக நல்ல அருள் போதனைகள் வழங்குவார்கள். அறிவுக்கு அப்பாலுள்ள பேரறிவே தெய்வம் என்று அறிவுறுத்தி மூட நம்பிக்கை, பக்தி சடங்கு சம்பிரதாயங்களை புறந்தள்ளி விடுவார்கள். அதலின் இங்கு நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் பிற நலன் பேணி வாழ்ந்தால் மட்டுமே ஆன்மா விழிப்புணர்வு பெறும். அதன் பின்னர் சித்த சுத்தியும் கிடைக்கும். இங்கு பலரும் வினை மூலம் அறியாமல் வாழ்வதால்தான் ஆன்ம விழிப்புணர்வு அடையாமல் மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்து வருகிறார்கள். அதற்கு நாம் யாவரும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டாக கருதி பிற ஆன்மாக்களிடம் சாதி சமயம் என்ற பேதங்கள் காணாமல் நல்ல அறச்செயல்கள் செய்ய வேண்டும். நற்குணம் என்ற கூரையை கொண்டு நம்மை நாமே வேய்ந்திட வேண்டும். அதுவே நம் ஆன்ம விழிப்புணர்வுக்கான வழியும் ஆகும். அப்படி வாழ்ந்து முக்தி அடைந்தவர்களை வணங்கி அவர்கள் வகுத்த பாதையில் பயணிப்பதுதான் ஆன்ம வாழ்வாகும். அப்படி இங்கு பிறந்து முக்தியடைந்த அருளாளர்களாலே இந்த மண்ணுக்கு சீரும் சிறப்பும் பேரும் புகழும் கிட்டியுள்ளது. இன்று சிலர் தங்களின் வசதிக்கேற்ப சாமியார்களை தேடுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். அப்படி சென்று வாழ்விழந்த மனிதர்கள் அதிகம். எவரும் வினை நீக்கும் வாழ்வியலை கற்றுக்கொள்வதில்லை. வினையை உருவாக்கும் வாழ்வையே வாழ்கிறார்கள். ஆன்மீகம் பெயரில் வியாபாரம் செய்கின்ற மத போதகர்களும் பிரச்சாரக்காரர்களும் பண்டிதர்களும் பற்பல பெயரில் அதிகமாக இருக்கின்றனர்.
அதனால் இந்த நாடும் மக்களும் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்து விட்டதாக அர்த்தமில்லை. மக்கள் யாவரும் தன்னை உணரும் ஆன்மீக பாதையில் முன்னேற்றமின்றி வாழும் வரையில் இங்கு போலியானவர்களின் மேடைகள்தான் உயர்ந்து இருக்கும். மக்கள் உண்மையிலேயே ஆன்ம விழிப்புணர்வை பெற்றுவிட்டால் இவர்களில் ஒருவர் கூட இங்கு இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த போலிகளை நம்பி எதையும் சாதித்து விடலாம் என்று பயணித்து ஏமாறுவோரே அதிகம் இருக்கின்றனர். இப்படித்தான் இளம் பெண் ஒருவர் இங்கு நன்றாக படித்து வெளிநாடு சென்று மிகப்பெரிய நிறுவனத்தில் நன்றாக உழைத்து மாதம் 10 லட்சத்திற்கும் மேலாக சம்பாதித்து வந்தார். ஒரு நாள் பிரபலமான தியான பீடத்திற்கு சென்றுள்ளார். அங்கு என்ன நடந்ததோ தெரியவில்லை. அதன் பின்னர் தாம் பெற்ற ஊதியத்தை அந்த தியான முகாமிற்கே அனுப்பியுள்ளார். ஒரு கட்டத்தில் தான் ஈட்டிய சொத்துக்கள் உடைமைகள் என அனைத்தையும் தியான குடிலுக்கு எழுதி தந்துவிட்டு அங்கேயே மொட்டையடித்து கொண்டு பெற்றோரின் உறவை துண்டித்திருக்கிறார். பின்னர் அதீத மன உளைச்சலுடன் ஆகியுள்ளார். இன்று அந்த இளம்பெண் உயிரோடு இல்லை. இப்படி பலருடைய வாழ்வில் பொறுமையும் நிதானமும் இல்லாமல், எதை பற்றிய சிந்தனையும் செய்யாமல், இயல்பை இழந்ததால் வாழ்வே சீரழிக்கப்பட்டுள்ளது. கடவுள் தன்னிலிருந்து வேறானவன் என்று கருதி அவனை புறத்தில் இருப்பதாக சொல்லி நம்மை அலைய வைத்த மூடர்கள் பணம் அபகரிக்கவே கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அதாவது உடலிலுள்ள ஆதாரத்தினை அழகுற சிலையாக்கி வைத்து மனித உடல்தான் கோவில் என்று தத்துவத்தை உணர்த்தவே நம்முடைய சித்தர்கள் கோவில்களை உருவாக்கினார்கள். இன்று அவர்கள் சொன்ன தத்துவத்தை மறந்து மூடபக்தியால் சிக்கி தவிப்பவர்களே அதிகம் உள்ளனர். தத்துவம் உணராமல் தெய்வச் சிலைகளை ஊர்வலம் தூக்கி வந்து சடங்குகள் செய்வதினால் எவரும் ஆன்ம விழிப்புணர்வு அடைந்துவிட முடியாது. வினைகள் மட்டுமே உருவாகும். இன்று பணம் படைத்த அறிவிழந்த சில கோடீஸ்வர ஞான சூன்யங்கள் உற்சவருக்கு ஐம்பொன்னில் திருமேனி வடிக்க தங்கத்தை கொடை வழங்குகிறார்கள். இன்னும் சிலர் மருந்து காப்பு பூசுவார்கள். கொடை வழங்கிய தங்கமும் திருடு போகிறது, சிலையும் திருடு போகின்றது. ஆகையினால் கடவுள் என்பவர் திருடு போகும் இடத்தில் இருக்க மாட்டார் என்பதை முதலில் உணர வேண்டும். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு ஆன்மாவில் இருந்து இயங்கி வருகிறார் என்பதுவே உண்மை. இங்கு ஆன்ம விழிப்புணர்வு அடைவதற்கு நாம் பயணப்படும் போது நம்முடைய இயல்பில் உள்ளவற்றை ஆராய்ந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மூட நம்பிக்கைகளில் மூழ்காமல், பேதங்கள் காணாமல் அன்புமயமாக, அன்பு உருவாக இருக்க வேண்டும். சித்தர்கள் மகான்கள் வகுத்த குணப்பண்புகளை பின்பற்றி வாழ வேண்டும். எல்லா உயிர்களுக்குள்ளும் இறையாக இருப்பதால் பிற ஆன்மாக்களை வணங்கி தொழ வேண்டும். அப்போது ஆன்மக்கடலில் நாம் நீந்த முடியும். இங்கு எதுவும் நிரந்தரமில்லை என்பதை நாம் பெற்ற இழப்புக்களின் மூலம் உணர முடிகிறது அல்லவா? அப்படி அனுபவத்தால் உணர்ந்து உண்மை அறிந்த மனமானது எந்த பேராசைக்கும் உட்படாது. இருப்பதை ஏற்கும் பக்குவம் வரும். அதனால் மனம் ஒடுங்கி நம்முள் ஆன்மாவானது பிரகாசிக்க துவங்கும். அதனால் இங்குள்ள யாவும் ஆசையுள்ள பற்றுக்களாலே வினையாக மாறி இயங்குகிறது என்பதை நம்மால் நன்றாக உணர முடியும். அதன் பின்னர் மனமானது தன்னாலே இச்சையிலிருந்து விலகிவிடும். இங்குள்ள பணம் பாதாளம் வரை பாயலாம். ஆனால் அந்த பணத்தை கொண்டு ஆன்ம விழிப்புணர்வு அடைந்துவிட முடியாது. தேவைக்கு மேலாக பணம் பணம் என்று அலைந்து வாழுகின்ற வாழ்வு பயனற்றது என்று உணர்ந்து பிறநலன் பேணும் நற்செயலை வைராக்கியத்துடன் செய்யும்போது நம்முள் பேரறிவு விழிக்கும். அதுவே தன்னுள் மூழ்கி ஆத்மமுத்தை எடுக்க வைக்கும். தன்னை உணர்தல் என்பது துறவின் அம்சமல்ல, அது தெளிவின் அம்சம் என்ற புரிதல் வரும். தன்னை அறிவதற்காகவே பிறவி வாய்த்துள்ளது என்ற தெளிவு நமக்குள் வந்துவிடும். அப்போது இந்த பேரண்டமே நம்முடைய ஆன்மாவை விழிப்படையச் செய்யும். அதன் மூலம் தன்னை அறிந்து சீவனை சிவமாக்கி நம்முள் ஆன்ம ஒளியை காணலாம். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து
சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ. திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.